ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்ம நெருங்கிய நண்பன் வந்து கார் டெலிவரி எடுக்கிறான். அதான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். என்ன கார்னு போய் நான் ஷோரூமில் போய் காட்டுறேன். வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அந்த கார் எடுக்க நியர் 7 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு டெலிவரி கொடுக்குறாங்க. என்ன கார்னு ஷோரூமில் போய் பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க ஷோரூம் போய் பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்கள். கைஸ், ஷோரூம் ரீச் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரோ கூட தான் இருக்காரு. நம்ம ப்ரோ கிட்ட கேட்டுக்கலாம் வண்டியோட மாடல்னா, வண்டி எப்போ டெலிவரி கொடுத்தாங்கன்னு அவங்க கேட்கலாம். சொல்லுங்கள், வண்டி எப்படி டெலிவரி ஏற்றிங்க, வண்டியோட மாடல் என்னன்னு சொல்லிடுங்க. மாடல் வந்து மகேந்திரா லெக்ஸி 3X எடுக்குது. நம்ம புக் பண்ணது வந்து August 4 பண்ணுது. February 7 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 7 months கிட்ட. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெறுப்பேற்றிட்டாங்க, காண்டாயிடுச்சு. எடுக்கவே வெறுத்துட்டேன் சொல்லப்போனால் வண்டி எடுக்கிறது. இப்போ தான் இன்னும் 10 minutes டெலிவரி கையில் தரேன்னு இருக்காங்க. ஓகே, அது டெலிவரியை பார்க்கலாம். கைஸ், பார்த்துருப்பீங்க, ப்ரோ வந்து வண்டியை பற்றி சொல்லியிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி எடுப்போம். டெலிவரி எடுத்துகிட்டு வீடியோ காட்டுறேன். அது முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு நம்மள வாக் அரவுண்ட் வீடியோ காட்டுறேன் காரை பற்றி. பாருங்கள். கைஸ், இதான் நம்ம லேட்டஸ்ட் மாடல் 3XO 2024 லான்ச் ஆச்சு. 2025 மாடல் இது. இன்றைக்கி இந்த காரை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். வண்டி வந்து பார்க்கறதுக்கு வந்து 300ஓட ஃபேஸ் லிஃப்ட் மாதிரியே இருக்கும். பட் இது வந்து 3XO. வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ளிட் LED DRL லைட்டு கொடுத்துருக்காங்க. 2 ப்ரொஜெக்டர் லைட் வந்துச்சு. இதில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து நம்ம தான் எக்ஸசரிஸ் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருந்தாங்க. தென் வண்டியோட பேட்சிங்லாம் சூப்பராக இருக்குது. நியூ மாடலோட பேட்சிங்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஆனால் டிசைன் சூப்பராக இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா 16 inch அலாய்வில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த மாடல் போனீங்கன்னா 17 inch அலாய்வில் வரும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா AX5L. வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 degree கேமரா வந்துருக்கு. மிரர்லேயும் வந்துடும் உங்களுக்கு. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியில். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 364 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான் சொல்லுவேன். ஃபேமிலி கரெக்டாக ஒரு ஃபேமிலி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் DRL லைட் கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. தென் ரிஃப்ளெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே லைட்டில் ரிஃப்ளெக்டரு. தென் வண்டியோட இன்டீரியரில் தான் மெயின் வேலையே இருக்குது. உள்ளே அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியை உள்ளே போய் காட்டுறேன். வண்டியோட ரேட்டு கடைசியில் சொல்கிறேன். அதுதான் வண்டியோட ரேட்டே அவ்வளோ ஹையாக இருக்குது. உள்ள ஃபியூச்சர்ஸ் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று காட்டுறேன். கைஸ், இதுதான் 3XOட கேபின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 3 cylinder பெட்ரோல் இன்ஜினில் ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவ் மோட் இருக்குது. இது நம்ம மேனுவலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப் ஷிஃப்ட்டு, டவுன் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி இதை பார்க்கிங் மோடில் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் இது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். தென் ஆர்ம் ரெஸ்ட்லேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10.2 inch ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் ஆகும். தென் கீழே பார்த்தீங்கன்னா 2 AC அட்ஜஸ்ட்மெண்ட் வெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 வெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தனியாக. இங்கே அப்புறம் டிரைவர் சீட்டில் இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூப்பரான ஃபியூச்சரு. தென் 3 மோடு கொடுத்துருக்காங்க. இதுன்னு காட்டுறேன். ஜிப்பு, ஜாப்பு, ஜூம்னு சொல்லி. ஜிப்புனா சிட்டிக்குள்ளே வந்து உங்களோட ஸ்டேரிங் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேபிளாக மாறிடும். ஜாப்புனா வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஓட்டுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங் வந்து. ஜூம்னா வந்து ட்ராக்ல ஓட்டுற மோடு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டேரிங் வந்து ஸ்டெபிலிட்டி மாறிக்கும். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் கால் கட் பண்ணுறது, கால் பிக் பண்ணுறது இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு வேணும்னு. வண்டியில் புதுசாக என்ன ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட் கொடுத்துருக்காங்க. ADAS level 2. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது. வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே போகும். இதெல்லாம் சூப்பரான ஃபியூச்சரு. பென்ஸ், BMW கொடுக்குற ஃபியூச்சர்லாம் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இன்னும் நான் மிஸ் பண்ணிட்டேன். டெலஸ்கோப் இருக்குது வண்டியில். டெல்ட்டு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 2 லைட் கொடுத்துருக்காங்க, எல்லோ லைட். தென் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இதுக்கு அடுத்த மாடல் போனீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் வரும். பின்னாடி போயிட்டு நம்மளோட லெக் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு வண்டியோட ஃபைனல் லுக்குக்கு வந்துடலாம்.
லெக் ரூம் நல்லா டீசெண்டாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. எனக்கு நான் பார்த்தீங்கன்னா 5.7 ஹைட் இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே எனக்கு இவ்வளோ கேப் இருக்குது, 6 ஃபீட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டி டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்கு வண்டி. வாங்க வண்டியோட ஃபைனல் ப்ரைஸை பார்த்துட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 லேக் கிட்ட வருது ஆன் ரோட் ப்ரைஸு. இந்த வண்டி யாருனாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட ரிவ்யூ கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.